அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. பூஜா மேடம் இந்த சாதாரண ஸ்டோர் கீப்பரோட போட்டோவை பார்த்துட்டு இருந்தாங்களா? சும்மா பார்க்கலடா, அவ பார்த்த பார்வைக்கு 1000 அர்த்தம் வந்துச்சு. அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அப்போ ஒருவேளை மேடம் அந்த கௌதம எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இப்பவே போய் 2 சாத்திட்டு வரவா சார்? இவனை ஏதாவது பண்ணா விஷயம் சிக்கலாயிடும். பூஜா எல்லாத்தையுமே ஹை லெவல்ல யோசிக்கிறவ. ட்ரெஸ்ஸு, காரு, திங்ஸ்ன்னு அவளுக்கு எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கணும். ஆனா வாழ்க்கை விஷயத்துல மட்டும் ஒரு காசும் இல்லாத இப்படி இந்த ஓட்டாண்டி கௌதம் மேல அவ பார்வை இப்படி திரும்பிச்சு. இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஜூஸ்ல போதை மருந்தை கலந்து அவளை குடிக்க வச்சு அவளை ஒரு நைட் என் கூட இருக்கிற மாதிரி பண்ணிட்டா. வேற வழியே இல்லாம பூஜாவை எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பிளான் பண்ணேன். ஆனா பிளான் சக்சஸ் ஆகிற நேரத்துல அந்த கௌதம் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். நான் நினைச்சது நடந்திருந்தா இந்நேரம் என் மாமாவோட சொத்தெல்லாம் எனக்கு சொந்தமாயிருக்கும். ச்சே, பூஜா போற போக்க பார்த்தா என் பணக்கார கனவு கலைஞ்சிரும் போல இருக்கு. சார் இதை சும்மா விடக்கூடாது சார். உடனே அவங்க மாமா கிட்ட பூஜாவோட லவ் பத்தி சொல்லுங்க. அவர் கௌதம் மாதிரி ஒரு ஸ்டோர் கீப்பரை மறுமண வர்றத விரும்பவே மாட்டாரு. போடா முட்டாள், என் மாமாவுக்கு எல்லாமே பூஜா தான். அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் உடனே நிறைவேற்றிடுவாரு. உன் பேச்ச கேட்டா அப்புறம் பூஜாவும் கௌதமும் சேர்றதுக்கு நானே வழி ரெடி பண்ண மாதிரி ஆயிடும். இப்ப என்னதான் சார் பண்றது? பண்றேன். இந்த விஷயத்துக்கு ஆரம்பத்திலே முடிவு கட்டியாகணும். பூஜாவோட போக்கு என் மாமனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ராஸ்கல் கௌதம சீக்கிரமே இங்க இருந்து துரத்துறேன். வா. என்னப்பா என்ன பண்ற? வாங்க சார். இன் அண்ட் அவுட் ஸ்டாக்க டாலி பண்ணிட்டு இருக்கேன். நானும் டாலி பண்ணதான் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. கணக்க முடிக்கணும்னு சொல்றாரு. எந்த கணக்க? அதை விடு. ஆமா, உன்னையும் முகத்தையும் பார்த்தா இந்த சாதாரண ஸ்டோர் கீப்பர் வேலையை பார்க்குற மாதிரி தெரியலையே. நீ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படுற? உன் ரேஞ்சுக்கு எங்கேயாவது பெரிய இடத்துக்கு போய் பெரிய வேலையா பார்க்கலாம்ல. ஆமா சார், பூஜா மேடமும் அப்படித்தான் சொன்னாங்க. நான் இந்த வேலை செய்யறது அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. இப்ப பார்த்தா நீங்களும் அதே வந்து சொல்றீங்க. ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. பெரிய வேலைக்கு போகாம இந்த மாதிரி சின்ன வேலைக்கு வந்திருக்கியே, உனக்கு ஏதாவது வேற பிளான் இருக்கான்னு கேட்டேன். வேற பிளானா? என்ன பிளான்? திருப்பி எங்ககிட்டே கேக்குறியா? பிளான் பண்ணாமே அவன் போட்டோ வைங்க மேடம். ஏய் சும்மாரா, கௌதம் அப்படிப்பட்டவரலாம் இல்ல, அவர் ஜென்டில்மேன்ரா. இங்க பாருங்க கௌதம், நீங்க புதுசா இந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்கல்ல, அதான் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார். இந்த கம்பெனிக்கு பூஜா மேடம் தான் எம்டியா இருந்தாலும் நான் தான் இங்க எல்லாமே. நான் சொல்றதுல தான் இந்த கம்பெனியே இருக்கு. அமைதியா வந்தமா, வேலையை செஞ்சமா, சம்பளத்தை வாங்கினமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கம்பெனியை சொந்தமாக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா அந்த ஆசையோட சேர்த்து ஆசைப்பட்டபடியும் குழி தோண்டி புதைச்சிருவேன். நீங்க யார சொல்றீங்க? தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறவன. இந்த கம்பெனில யாராவது எதையாவது அதிக பிரசங்கித்தனமா செய்யறது தெரிஞ்சது நான் மனுஷனா இருக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒத்து வராத இடம் கௌதம். வாடா. இவன் என்ன உளறிட்டு போறான்? சூப்பர் சார், கௌதம செம்மையா மிரட்டி விட்டீங்க.
நீங்க பேசுனதை பார்த்து அவன் பேயஞ்ச மாதிரி ஆயிட்டான். பின்ன பூஜா எனக்கு பொண்டாட்டியா வர்றதை தடுக்க எவன் வந்தாலும் அவனை காலி பண்ணிடுவேன்டா. நீங்க போட்ட போர்டுல கௌதம் சீக்கிரமே இந்த கம்பெனி விட்டு ஓடி போயிடுவான் பாருங்க. ஓடணும், ஓட வைக்கிறேன். அப்பா அம்மா கொஞ்சம் இருமா, நான் இங்க கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். சரிங்கம்மா. அப்பா அம்மா அப்பா என்னம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் முட்டி வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துட்டு தள்ளலாம். அடிக்கடி வலியில அவஸ்தைப்படுறீங்களே, ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம்ல. அதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுமா. வயசானாலே இந்த மாதிரி வலியெல்லாம் வரத்தான் செய்யும். ஆமாம்மா, எந்திரிங்க. ஏமா? அங்க பாருங்க, பார்த்திபா வரான். ஐயோ அம்மா. ஐயா. ஆட ஏன் இப்படி உட்காந்து கஷ்டப்படுறீங்க? வேணும்னா ஒரு தலைகாணி தரேன், அப்படியே படுத்து தூங்குறீங்களா? நீங்களா வேலைக்கு வரீங்களா இல்ல டைம் பாஸ் பண்ண வரீங்களா? இல்லப்பா, கொஞ்சம் முட்டி வலி. எப்ப பார்த்தாலும் முட்டி வலி, முதுகு வலி, கால் வலின்னு இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவங்க எல்லாம் இந்த பூஜா வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கா. முட்டி வலி வந்தா இங்க இருக்க வரீங்க, வீட்லயே உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதானே? இந்த படுபாவு கிட்ட நேத்து நான் சிக்கினேன், இன்னைக்கு பாவம் யாரோ ஒரு அம்மா சிக்கிருக்கு. பெரியவங்கன்னு பார்க்காம எப்படி திட்டுறான் பாருங்க. ஆல்ரெடி ஒருத்தனை இப்பதான் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு மிரட்டிட்டு வரேன், இங்க வந்தா நீ. பூஜாவோட செலக்ஷன்ல வந்த எல்லாரும் என்ன ஏன் இப்படி டென்ஷன் படுத்துறீங்க? இன்னொரு தடவை உட்கார்ந்து இருக்கத பார்த்தேன், அவ்வளவுதான். நான் நேத்தே சொன்ன, கேட்டீங்களா? பாருங்க எப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறான். நான் எவ்ளோ திட்டு வாங்கினாலும் பரவாயில்லம்மா, ஆனா குடும்ப செலவை சமாளிக்க முடியாம என் புள்ள முகம் வாடிடக்கூடாது, அதான் எனக்கு வேணும். சரி வா தள்ளலாம். சார், அந்த வயசான அம்மாவை இன்னும் 2 வார்த்தை திட்டிருந்தீங்க, அங்கேயும் மயக்கம் போட்டு சுருண்டு விழுந்து இருக்கும். கௌதம், பாப்பா சாப்பிடலாம். வாப்பா உட்காரு. இலக்கியா தட்டெல்லாம் எடுத்துட்டு வாமா. மரத்து ஆஹா சூப்பர். இலக்கியா நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் ரேவதி அம்மா கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஆமா, எங்க அவ? அவங்க மாடிக்கு போனாங்க, இன்னும் வரல. அச்சோ, அவங்க 2-3 நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்காங்கல்ல? ஆமாம்பா, அதுவும் அந்த SSKவை ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்கல்ல, அப்பல இருந்து ரொம்ப டல்லாவே இருக்கா. இதுல ரேவதி அம்மா டல்லா இருக்க என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா தன்னை அழிக்க நினைச்சவன் 6 மாசத்துல சாக போறானேன்னு அவங்க நிம்மதியா தான் இருப்பாங்க. என்ன காரணமோ தெரியல, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இல்லக்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது கௌதம். சரி, அவங்க பசியோட இருப்பாங்க, போய் சாப்பிட கூப்பிட்டு. சரி, கூட்டிட்டு வந்துரு. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. அத்தை, சாப்பிடுறதுக்கு நீங்க வரலன்னு கௌதமும் ஜானகியத்தையும் உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இங்க வந்து நிக்கிறீங்க. வாங்க போலாம். வாங்க அத்தை. அத்தை, இப்ப ஏன் கண் கலங்குறீங்க? அது அது SSK. அந்த SSKக்கு வந்த நோயை பத்தி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதான் நேத்து நைட்டே இதை பத்தி நம்ம பேசணும்ல, அப்புறம் ஏன் அதை இன்னும் மறக்காம இருக்கீங்க? மறக்கத்தான் நினைச்சேன், ஆனா SSK அதுக்கு விடல. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு SSKவை நான் பார்த்தேன்.
எஸ்எஸ்கேவை பாத்தீங்களா? எப்போ? நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எஸ்எஸ்கே எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் பார்த்துட்டு குழப்பமாயிட்டேன். ஆனா அவரும் விடாம அடிச்சுட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல சரின்னு அட்டன் பண்ணி பேசினேன். என்ன அத்த, முதல்லலாம் எஸ்எஸ்கேவை அவன் இவன்னு சொல்லுவீங்க, ஆனா இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை அவர் இவர்னு சொல்றீங்க. மரியாதைலாம் கூடிக்கிட்டே இருக்கே, என்ன விசேஷம்? ஐயோ இலக்கியா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எஸ்எஸ்கே எதுக்கு கால் பண்ணான்னு கேளு. சரி, அந்த ஆளு எதுக்கு ஃபோன் பண்ணாரு? என்ன பார்க்கணும், வீடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. எஸ்எஸ்கே இங்க வந்த பிரச்சனை ஆயிரும்னு நான் கோயிலுக்கு வர சொன்னேன். ரேவதி, எப்படி இருக்க? நான் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சவர் நீங்க, இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது? கோவப்படாத. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு நோய் வந்து நான் கஷ்டப்படுறப்பதான் நான் உனக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது. உன்னை காதலிச்சு ஏமாத்தினது, நம்ம புள்ளைய கருவிலேயே கொல்ல சொன்னதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நான் பண்ண எல்லா துரோகத்துக்கும் மனப்பூர்வமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன பண்றீங்க நீங்க? நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. முதல்ல நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு முதல்ல. நீங்க தயவு செஞ்சு எந்திரிங்க ப்ளீஸ். இல்ல. ஐயோ எந்திரிங்க, எந்திரிங்க. தாட்சாயணியோட சொத்துல நான் வாழ்ந்த வசதியான வாழ்க்கை எங்க உங்களால கெட்டுருமோன்னு பயந்துதான் உன்னையும் நம்ம பையனையும் அழிக்க பார்த்த. ஆனா அதுக்கு கடவுள் எல்லாத்துக்கும் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. அழறீங்களா? அழுங்க. ஆனா இப்ப அழுது என்ன பண்றது? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். 6 மாசத்துல சாக போறவன் இப்ப அழுது என்ன நடக்க போகுது? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஒரு மனுஷனுக்கு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனோட சாகிற நாள் அவன் கண்ணு முன்னாடி தெரியறதுதான். எனக்கு இப்ப என் சாகிற நாள் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 6 மாசம் டைம். அப்புறம் நான் இருக்க மாட்டேன். ஐயோ, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் பார்த்தா உங்க உடம்பு சரியாயிடும். உன் ஆயுசு அழிக்க நினைச்சவனுக்கு ஆயுசு நீடிக்கணும்னு நீ ஆசைப்படுறியே. உன் நல்ல மனசுக்கு முன்னாடி நான்லாம் எதுவுமே இல்ல. ரேவதி, இப்ப சொல்றேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். வா ரேவதி, வா, இங்க வா. உன் மேல பாசம் வச்சிருக்கிற கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே இத்தனை நாள நீ தவிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு நிமிஷம். இப்ப சொல்றேன், இனி கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எந்த கெடுதலையும் நான் செய்ய மாட்டேன். இது சத்தியம். அத்தை, என்னத்த நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த எஸ்எஸ்கேவா அப்படி நடந்துக்கிட்டாரு? என்னால இதை நம்பவே முடியலையே. என்னாலயும் நம்ப முடியல. ஆனா சாமி முன்னாடி சத்தியம் பண்ணாரே. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கே குழம்பிட்டா எப்படி? அடுத்து ஒண்ணு சொன்னாரு, அது இன்னமும் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. என்ன அத்தை? நான் இப்ப ஒண்ணு சொல்லுவேன், நீ அதை ஏத்துக்கணும். என்ன? நான் உன்னோட வாழ ஆசைப்படுற ரேவதி.
நான் உயிரோட இருக்கிற இந்த 6 மாசமாவது உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்னை ஏத்துக்கங்கன்னு 30 வருஷமா என்கிட்ட நீ அழுதுகிட்டே கேட்ட. அத நிறைவேத்த இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் ஆசையை ஏத்துப்பியா? தாட்சாயணியா, அவங்க உங்க 2 பேரையும் பார்த்திருந்தா கோவில்ல பெரிய பிரளயமே நடந்திருக்குமே. நானும் அப்படிதான் பயந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ, இப்ப என்ன பண்றது? தாட்சாயணி இங்க வராளே. வா வா வா. அங்க போலாம். வா வா. இங்க ஒளிஞ்சுக்கலாம். வா சீக்கிரம் வா. தாட்சாயணி பாத்திர போறா. வாங்க, யார் பேர் பிரச்சனை? SSK பேருக்கு. அப்படியே பண்ணிடுறோமா. தனுசு ஓம் ராசி, அம்மையே மூல போற்றிவோம், அம்பிகையே போற்றிவோம், அனுக்கிரக மாரியே போற்றிவோம், அல்லல் அருப்பவளே போற்றிவோம், அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றிவோம், ஆதார சக்தியே, ஆதிபரா சக்தியே. ஆமா, நீங்க தான் இப்ப தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தாட்சாயணிக்கு பயப்படுறீங்க? அது அது வந்து நான் இத்தனை நாளா உன்னை பையனை பத்தின ரகசியம் மறைச்சேன்னு தெரிஞ்சா அவ என் மேல கொலவெறி ஆயிடுவா. அவளால எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நம்ம பையனுக்கும் ஆபத்து வந்துடும். அதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட இருக்கணும். வா 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 வா. அப்பா, என்ன ரேவதி, சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. ஆமா, நம்ம புள்ள எப்படி இருக்கா, என்ன பண்றான், என்ன மாதிரி இருக்கானா உன்ன மாதிரி இருக்கானான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ, நான் திருந்தினதை நம்புறதா வேணாமான்னு உனக்கு குழப்பமா இருக்கா? உன் குழப்பம் நியாயம்தான். இத்தனை வருஷமா அயோக்கியனா இருந்துட்டு திடீர்னு நான் மாறிட்டேன்னு சொன்னா யார் தான் நம்புவா? ஆனா ரேவதி, நான் சொல்றது நிஜம், என்ன நம்பு. நான் தான் சாமி முன்னாடி கற்பூரம் ஏந்தி சத்தியம் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன? நான் மாறிட்டேங்கிறத நம்புறியா இல்லையா? நம்புறேன். அப்பாடா, எனக்கு இது போதும். நான் இப்பவே செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆமா, நம்ம புள்ள. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏய், இரு ரேவதி, அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலாம். இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ரேவதி, ரேவதி. SSKக்கு கடைசி நேரத்துல ஞானோதயம் வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறதா, இனி ஞானோதயம் வந்து என்ன பிரயோஜனம்னு கவலைப்படுறதா? SSK திருந்தி அவரோட கடைசி காலம் வரைக்கும் கௌதமோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வார்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் இனி வாழ்றதே கஷ்டம்னு ஆனதுக்கு அப்புறம் கௌதம் கிட்ட சாக போற இந்த SSK தான் உன் அப்பான்னு சொல்ல முடியுமா? அதனால அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது?
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.